வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்கள் மின்னும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் சொரூபங்கள் விற்பனை அமோகம். புதுச்சேரியில் ராமர் அருள்பாலித்த அட்சதை கலசம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தொகுதி வாரியாக எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு. புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை கல்வி சாலையாக திகழ்கின்றது. நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சிறைவாசிகளின் இயற்கை விவசாயத்தை கண்டு ஆச்சரியம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் நிலையில் குடில் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்கள் உட்பட அலங்கார பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான நிகழ்வுகள் களை கட்டியுள்ளது. மேலும் தேவாலயங்களில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கும் நிலையில் குடில்கள் கிறிஸ்துமஸ் மரங்கள் அமைக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது. மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கின்ற நிலையில் பண்டிகைக்கான பொருட்களின் விற்பனை நகர பகுதிகளில் சூடுபிடித்துள்ளது. மிஷன் வீதி, காந்தி வீதி மற்றும் பல்வேறு கடை வீதிகளில் கிறிஸ்துமஸ் குடிலுக்கு தேவையான பொருட்கள் அதிக அளவில் விற்கப்பட்டு வருகின்றது. கிறிஸ்துமஸ்க்கு தேவையான பொருட்களை மற்றும் சொரூபங்கள் விற்பனை ஜோராக நடந்து வருகிறது. இந்நிலையில் 24ஆம் தேதி இரவு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தவாறும் காட்சியளிக்கின்றது. மேலும் தேவாலயங்களில் கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் மரங்கள் உட்பட பல்வேறு அலங்கார பொருட்கள் கொண்டு குடில் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதனையடுத்து ஜனவரி 1 மற்றும் 2024 புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. ராமர் அருள்பாலித்த அட்சதை 30 தொகுதிகளுக்கும் வழங்கும் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டார். பகவான் ஸ்ரீராமரின் அயோத்தி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி நடக்கின்றது. இதையொட்டி ஸ்ரீ அயோத்தி ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷத்ர டிரஸ்ட் மூலம் ராமர் அருள்பாலித்த அட்சதை கலசம் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில் இருந்து துவங்கியது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு வந்த ராமர் அருள்பாலித்த அட்சதை கலசத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் திருக்கனூர் கடைவீதியில் பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர். தொடர்ந்து கடைவீதியில் இருந்து பஜனை குழு மூலம் ஊர்வலமாக KR பாளையம் மாரியம்மன் கோவில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறப்பு பூஜை செய்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர் கண்ணன், மாநில நிர்வாகிகள் தமிழ்மணி, வீரராகவன், தொகுதி தலைவர் வேதாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மத்திய சிறைக்கு வருகை புரிந்த நடிகர் பார்த்திபன் சிறைவாசிகளின் இயற்கை விவசாயத்தை கண்டு ரசித்தார். சிறையில் உள்ள நூலகத்திற்கு புத்தகங்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு விளையாட்டு சாதனங்களையும் இலவசமாக வழங்கினார். புதுச்சேரி மத்திய சிறையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என 300க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள சிறைவாசிகளின் மன அழுத்தத்தை போக்க அவர்களுக்கு இசை, நடனம், யோகா உள்ளிட்டவைகளையும் நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் சிறை வளாகத்தில் உள்ள சுமார் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறைவாசிகள் இயற்கை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மத்திய சிறைக்கு வருகை புரிந்து பிரபல நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் மத்திய சிறையில் சிறைவாசிகளால் உருவாக்கப்பட்ட இயற்கை விவசாயத்தை ஆர்வமுடன் பார்வையிட்டார். சிறைவாசிகளால் நடத்தப்படும் பேக்கரி யூனிட், காலணி மற்றும் மிதியடி தயாரித்தல், ஜெயில் ரேடியோ ஆகியவைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து சிறைவாசிகளால் வளர்க்கப்படும் ஆடு, மாடு மற்றும் முயல், கோழிகள் வளர்ப்பு மற்றும் இயற்கை விவசாயத்தின் மூலம் வளர்க்கப்படும் திராட்சை, டிராகன் பழம்,
காஃபி, மிளகு, ஏலக்காய், கிராம்பு மற்றும் அரிய வகை மூலிகை செடிகளையும் நடிகர் பார்த்திபன் ஆர்வமுடன் பார்வையிட்டு ரசித்தார். மேலும் சிறைவாசிகளுடன் இயற்கை விவசாயங்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து சிறைவாசிகள் மத்தியில் அவர் பேசும்பொழுது புதுச்சேரி சிறைச்சாலை கல்வி சாலையாக திகழ்கிறது என வெகுவாக பாராட்டினார். தவறு செய்த ஒரு மனிதன் திருந்துவதற்கு ஒரு சரியான வாய்ப்பாக புதுச்சேரி சிறைச்சாலை அமைந்துள்ளதாகவும் இந்த சிறைச்சாலை ஒரு தவசாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் ஜெயில் எஃப்எம் என்ற பெயரை ஹியூமன் எஃப்எம் என்று பெயரை மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்த அவர் தன்னால் முடிந்த உதவிகளையும் சிறைவாசிகளுக்கு செய்வதாகவும் உறுதியளித்தார். மேலும் சிறையில் உள்ள நூலகத்திற்கு புத்தகங்கள், விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினர். இதற்கு முன்னதாக சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். இயற்கை விவசாயம், மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்க டெஃபினட்டாக இங்கே மனிதர்கள் எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஜெயில் எஃப்எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஹியூமன் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஜேசிஐ பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியின் 13வது பதவியேற்பு விழா மிக விமர்சையாக புதுச்சேரி சுப்ரன் வீதியில் அமைந்துள்ள கூட்டுறவு வளாகத்தில் நடைபெற்றது. ஜேசிஐ பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியின் 13வது பதவியேற்பு விழா மிக விமர்சையாக புதுச்சேரி சுப்ரன் வீதியில் அமைந்துள்ள கூட்டுறவு வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறையின் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக பேசிய அமைச்சர் அவர்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் ஜேசிஐ போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பெரிதும் பங்களித்திருப்பதாக பாராட்டி பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ மண்டல தலைவர் ஜேசி ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் ஜேசி யுவராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஜேசிஐ பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியின் 2024ஆம் ஆண்டுக்கான புதிய தலைவராக ஃப்ரெண்ட்ஷிப் ஃபினான்ஷியல் சர்வீஸின் நிறுவனரும் பொருளாதார வல்லுநருமான ஜேசி இம்தியாஸ் பதவியேற்றுக் கொண்டார். மேலும் ஜேசி மதன்ராஜ் செயலாளராகவும் ஜேசி ஸ்ரீனிவாசன் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். வரும் 2024ஆம் ஆண்டில் போதை ஒழிப்பு, சாலை பாதுகாப்பு, பொருளாதார விழிப்புணர்வு மற்றும் பெண் உரிமை மேம்பாடு போன்ற சமுதாய முன்னேற்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டையும் ஜேசிஐ பிரெஞ்சு சிட்டியின் உறுப்பினர்கள் ஜேசி யுவராஜ், ஜேசி ரமேஷ், ஜேசி அப்பர்சாமி, ஜேசி நரேன், ஜேசி சௌரிராஜன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 78 லட்சம் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொதுப்பணித்துறை கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்காக தோண்டிய சாலை குறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று அதிகாரிகளை சந்தித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீரர் வெள்ளி, நைனாப்பிள்ளை வீதி, பாண்டியன் சந்து, தாமரை நகர், கனிப்பாய் தோட்டம், நேர் வீதி, இந்திரா நகர், வீரன் கோவில் வீதி, திபராயப்பேட்டை, ஏஜி சபை, தெப்பக்குளம் வீதி, அரப்பணி அவை தோட்டம் ஆகிய இடங்களில் தொடர்ச்சியாக வீதியில் பாதாள வடிகால் கழிவுநீர் வெளியேறி பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் நிலையில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. இது சம்பந்தமாக அப்பகுதி பொதுமக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர் அவர்களிடம் அதனை உடனடியாக பாதாள வடிகால் கழிவுநீரை உரிந்தெடுக்கும் வாகனம் மூலம் சுத்தம் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். உடனே சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் கோரிக்கை ஏற்று இளநிலை பொறியாளர் அவர்கள் அங்கு சுத்திகரிப்பு செய்யும் குழுக்களை வாகனத்துடன் அனுப்பினர். பின்னர் சில மணி நேரத்திலேயே பாதாள வடிகால் சுத்தம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மூலம் கழிவுநீர் சேகரிப்பு கிணற்றை கட்ட திட்டம் போடப்பட்டது. இப்பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து சுமார் 78 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கி வைத்தார். அப்பணி முடிந்துவிட்டால் ஆங்காங்கே கழிவுநீர் வெளியேறுவது குறைந்துவிடும். உப்பளம் தொகுதியில் பெரும்பாலான இடங்களில் அடிக்கடி கழிவுநீர் நிரம்பிவிடுகிறது.
இந்த கிணற்றினால் அந்த பிரச்சனை வராது. ஏனெனில் அனைத்து கழிவுநீர்களும் இதில் சேகரிக்கப்பட்டுவிடும். ஆதலால் அப்பணியை விரைந்து செய்து கொடுக்கும்படி அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். தற்பொழுது அது முடியும் தருவாயில் உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்ற சில மாதத்திலேயே வம்பக்கீரபாளையம் சாலை போடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்கான மீண்டும் பொதுப்பணித்துறை போட்டு சாலை தோண்டப்பட்டு பணிகள் அங்கு முடிந்த தருவாயில் மழை நாட்களில் சாலை அமைத்தால் தரமற்று போய்விடும். சில நாட்களிலேயே பெயர்ந்து கொண்டு வந்துவிடும். ஆகையால் மழை விட்ட பிறகு சாலை போடப்பட்டுள்ளது. இதனை வருகின்ற தேர்தலுக்காக மக்களை ஏமாற்ற கருவியாக சிலர் சூழ்ச்சி செய்து வருகின்றனர். மழையில் சாலை அமைக்க முடியாது என்று அதிகாரிகளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஏன் அவருக்கு தெரியவில்லை என்று அதிகாரிகளை சந்தித்து பேசும்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புரளியாளர் குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்தார். உடன் உதவி பொறியாளர் வெங்கடேஷ், கழக நிர்வாகிகள் சக்திவேல், மணிகண்டன், ஆரோக்கியராஜ், சங்கீத், ராகேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மதிப்பீட்டுக் குழு கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கோரிக்கை வைத்தார். தலைமை செயலகத்தின் கருத்தரங்கு கூட்டத்தில் சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். கூட்டத்திற்கு மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் நாஜிம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மத்திய அரசு நிதியுதவி பெறும் திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பேரக்கடன் அதாவது நெகோட்டியேட் லோன் ஆகியவற்றின் நிதி ஒதுக்கம் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மக்களின் அடிப்படை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் மற்றும் தொடர்புடைய அரசு துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்படவுள்ள ப்ரீபெய்ட் மின் மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 27ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தவுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் சிறைப்பிடிப்பு சம்பவம் தொடர்கதையாகி உள்ளது. கடந்த ஆட்சியில் இலங்கையில் உள்ள இந்தியா தூதரத்துடன் பேசி 24 மணி நேரத்தில் வெளியே கொண்டு வருவோம். ஆனால் தற்பொழுது மோடி ஆட்சியில் நாங்கள் இலங்கையோடு இணக்கமாக உள்ளோம் என கூறி வருகின்றனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த தொடர்கதைக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய நாராயணசாமி தனது ஆட்சியில் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொறுத்து மத்திய அரசு அறிவுறுத்திய பொழுது நான் ஏற்கவில்லை. ஆனால் தற்போதைய பாஜக கூட்டணி அரசு ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்துவதில் வேகம் காட்டி வருகின்றது. இதற்கு ரூபாய் 380 கோடி மாநில அரசு செலவு செய்து பொருத்த உள்ளது. இதில் 30% கமிஷன் பெறப்படுகிறது என குற்றம் சாட்டியவர் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்தப்பட்டால் ஏழைகளுக்கு 180 யூனிட் இலவசம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் விநியோகம் இவையெல்லாம் ரத்தாகிவிடும் என தெரிவித்தவர் நாட்டில் எந்த மாநிலத்திலும் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்தப்படவில்லை. ஆனால் மத்திய பாஜக அரசு புதுச்சேரியில் பொருத்த துடித்து வருகின்றது. இதை பற்றி முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் காக்கிறார். ஏன் அவர் பலவீனம் ஆகிவிட்டாரா என கேள்வி எழுப்பியவர் புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டுவர உள்ள ப்ரீபெய்ட் மின் மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 27ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்த உள்ளோம் என தெரிவித்தவர் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் முடிவை காரணம் காட்டி இந்திய கூட்டணி உடைந்து போன கூட்டணி என சொல்வது சரியில்லை. இதுகுறித்து எல் முருகன் சொல்வது எந்தவித முகாந்திரமும் இல்லை. தமிழகத்தில் பாஜக ஒரு இடத்திலாவது வெற்றி பெறட்டும் பார்க்கலாம் என்றார். திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. லப்போத் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தலைமையில் திமுகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி MLA, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் MLA, துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, KMB லோகையன், JVS ஆறுமுகம், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தங்கவேல், கோபால், கார்த்திகேயன், வேலவன், கோகுல், சக்திவேல், தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அன்பழகன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஓசூர் தொகுதி மக்களுக்கு புதிய வருடத்திற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரையை சாய் ஜே சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வருகின்ற புதிய வருடம் 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரையை ஓசூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் வீடு வீடாக சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி கேலண்டர் மற்றும் சர்க்கரையை வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பாஜக தொகுதி தலைவர் சாய் ஜே தியாகராஜன் அவர்களின் முன்னிலையில் அமைச்சரின் ஆதரவாளர்களுடன் சென்று கேலண்டர் மற்றும் சர்க்கரையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது பாஜக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் மற்றும் லேப்டாப்பிற்கு பதிலாக பணமாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுகவினர் மனு அளித்தனர். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பும் வழங்கப்படுகின்றது. இவைகள் தரம் இல்லை என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் மற்றும் லேப்டாப்பிற்கு பதிலாக அதற்குண்டான தொகையை மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தினால் அவர்கள் தரமான பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள். எனவே இனிவரும் காலங்களில் பொருளாக வழங்காமல் மாணவர்களுக்கு பணமாக வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இதன் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து பேசி பரிசீலனை செய்யப்படும் என்று உறுதியளித்தார். வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் திமுக வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையும் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் பிறந்தநாள் விழா வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா MLAவிடம் வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெற்று தனது குடும்பத்துடன் ஆசி பெற்றார். தொடர்ந்து பல்வேறு கட்சியிலிருந்து விலகி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் சேகர், விநாயகம், மோகன், ஜான்சன், கலை, விஷ்ணு, பழனி, சிவா உள்ளிட்ட பலர் திமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசுவாமி, திமுக நிர்வாகிகள் குலசேகர், இளஞ்செழிய பாண்டியன், ராமதாஸ், ரமணன், கோபி, கோவிந்தன், ஆதிலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி ஓசூர் தொகுதி சேதரப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை உத்தரவுப்படி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட சேதரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளர்கள் தங்களது கருத்துக்களை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் புதிய பயனாளிகள் ஆணை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஓசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை ஆணையர், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர், வட்டார வளர்ச்சி அதிகாரி அவர்கள், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், விவசாயத்துறை அதிகாரிகள், அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழுக்கள், பல்வேறு வங்கி கிளை மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள்
பலர் பங்கேற்றனர். மேலும் விழா ஏற்பாடுகளை ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர். களப்பட்ட தொகுதி கருவாடிக்குப்பம் பகுதி மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டி முதலமைச்சரிடம் செந்தில் மனு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காலப்பட்டு தொகுதி கருவாடிக்குப்பத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தேக்கம் அமைந்துள்ளதால் அங்கே தேங்கியுள்ள நீரினால் துர்நாற்றம் வீசுகின்றது. மேற்கண்ட கழிவுநீரை பொதுவெளியில் வெள்ளவாரி வாய்க்காலில் கலக்க செய்வதால் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாய நிலை உள்ளது. குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகே கழிவுநீர் தேங்குவதால் நோய்கள் பரவி பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் மக்கள் நோய் தொற்றினால் வேதனையுடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலப்பட்டு தொகுதி முழுவதும் அனைத்து மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் என அனைத்தும் மாதந்தோறும் சுத்தம் செய்து தூய்மையான குடிநீர் வழங்கிட வேண்டும். மேலும் கருவாடிக்குப்பம் அடர்த்தியாக மக்கள் வசிக்கும் பகுதியாகும். இதில் துர்நாற்றம் வீசும் கழிவுநீர் வெளியேறுவதை மக்கள் நலன் கருதி போர்க்கால நடவடிக்கை எடுத்திடவும் சுத்தமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை வரவழைத்து தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி பாவன நகர் பகுதியில் உள்ள ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயப்பன் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவன நகர் பகுதியில் ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி ஐயப்பனுக்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு விளக்குகளால் அலங்கரித்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி வேண்டிக் கொண்டார்கள். தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு மலர்களால் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐயப்ப சுவாமி பக்தர்கள் செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ராமரின் அருள் பாதித்த அட்சதை கலசத்திற்கு முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருகின்ற ஜனவரி மாதம் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாடு முழுவதும் அயோத்தி ராமர் அட்சதை எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை ஸ்ரீ ராம ஜென்ம பூமி டிரஸ்ட் நிர்வாகிகள் நாடு முழுவதும் செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பாஜக பிரமுகர் செல்வ கணபதி தலைமையில் புனித கலசம் அப்பகுதியில் உள்ள வன்னிய பெருமாள் ஆலயத்திற்கு எடுத்துவரப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, பாஜக பிரமுகர் சத்யராஜ் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்கள் மின்னும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் சொரூபங்கள் விற்பனை அமோகம். புதுச்சேரியில் ராமர் அருள் பாலித்த அட்சதை கலசம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தொகுதி வாரியாக எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு. புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை கல்வி சாலையாக திகழ்கின்றது. நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சிறைவாசிகளின் இயற்கை விவசாயத்தை கண்டு ஆச்சரியம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.